தமிழ் பேசும் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம சேனல் இப்போ 1K கம்யூனிட்டி ரீச் பண்ணியாச்சு. ஸோ இது முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா இது கண்டிப்பாக அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. இப்போ வரைக்குமே சப்போர்ட் பண்ண போகிற எல்லா நண்பர்களுக்கும் ஒரு பெரிய நன்றிகள். ஓகே, இப்போ வந்து நம்ம கண்டென்ட்குள்ளே வரலாம். நம்ம வீட்டில் ஓட்டை உடஞ்சது இல்லைனா நம்ம பயன்படுத்தாத பழைய ஸ்மார்ட் ஃபோன் எங்கேயா ஒரு மூலையில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தூக்கி போடாமல் CCTV கேமராவாக பயன்படுத்தலாம். ஸோ இப்படி நீங்கள் CCTV கேமராவாக பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன், உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ அது எப்படி பண்ணணும், எங்கே பண்ணணும், எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்சிருக்கும் பாருங்கள். இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல் இல்லை பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் என்னென்ன வீடியோஸ் வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இப்போ வாங்க வீடியோவுக்கு போயிடலாம். Holding all of it closely, I played it innocent, a feel of discontent, I'm finally facing it all, fearless. நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனை CCTV கேமராவாக பயன்படுத்த போகிறீங்களோ அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட பர்சனல் ஸ்மார்ட் ஃபோன், அதாவது நீங்கள் டெய்லியும் பயன்படுத்துவீங்களே, ஸோ அந்த மொபைலில் இன்னொரு ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனை CCTV கேமராவாக பயன்படுத்த போகிறீங்களோ அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஹோம் கேமரான்றதை சர்ச் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்பே தான் வரும். அந்த ஆப் வந்து இன்னும் கேட்டால் ப்ளூ கலரில் இருக்கும். அந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா ஹோம் வீடியோ ஸ்ட்ரீமர் சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட பர்சனல் ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் டெய்லியும் பயன்படுத்துவீங்களே, ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனில் போயிட்டு அதே ப்ளே ஸ்டோரில் ஹோம் கேமரா அதேமாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்பே தான் வரும். இன்னும் கேட்டால் அது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். அந்த ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா ஹோம் கேமரா ஃபோன் ஆஸ் ரிமோட் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்பை நீங்கள் பர்சனல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருப்பீங்க. முதல்ல உங்களோட பர்சனல் ஃபோனில் இருக்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும். உங்களோட ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாம் ஜிமெயில் வச்சு கூட நீங்கள் சைன்இன் பண்ணலாம். நீங்கள் சைன்இன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுக்கு அடுத்தது நீங்கள் CCTV கேமராவை பயன்படுத்த போகிறீங்க இல்லையா, ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனே ஒன்று வரும், ஆக்டிவேட் திஸ் டிவைஸ் அட்மின் ஆப்புன்னு இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அதை எப்படி பயன்படுத்தணுன்றதை ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. உங்களுடைய பர்சனல் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் அதுக்கப்புறம் உங்களோட அந்த பழைய ஃபோன்லேயும் ரெண்டுத்துலேயுமே அட் அ டைமில் அந்த ஆப்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ அந்த பர்சனல் ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்ட்ரீமர்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா QR கோட் ஸ்கேன் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு QR கோட் ஸ்கேன் பண்ண முடியலன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கூட போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக உங்களோட அந்த பழைய ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டே யூசர் நேம் பாஸ்வேர்டுன்றதை கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அப்படியே அதுக்கு மேலே ஜெனரேட் QR கோடுன்ற ஒரு பட்டன் இருக்கும். அது நீங்கள் தொட்டிங்கன்னா QR கோடு உங்களுக்கு ஷோ ஆகும். அப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரொசீஜர் முடிஞ்சுது. இப்போ நீங்கள் எந்த பிளேஸை நீங்கள் கேப்சர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பர்டிகுலர் பிளேஸில் அந்த பழைய ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக உங்களோட பர்சனல் ஸ்மார்ட் ஃபோனில் தான் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். முதல் விஷயம், அந்த பர்டிகுலர் பிளேஸில் நடக்கிறத நீங்கள் லைவாகவே பார்க்க முடியும். ரெண்டாவது விஷயம், அந்த பர்டிகுலர் பிளேஸில் நடக்கிறத நீங்கள் கேட்க முடியும். நீங்கள் கேட்கறதுக்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. மூணாவது விஷயம், அந்த பர்டிகுலர் பிளேஸில் நடக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸை ரெக்கார்டு பண்ண முடியும். ரெக்கார்டு பண்ணக்கூடிய ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருக்காங்க. நாலாவது விஷயம், நீங்கள் பேச முடியும். இப்போ அங்கே ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் அதாவது ஸ்டாப் ஆகும், இல்லை அப்படி ஏதாவது பிரச்சனைன்னும் போது நீங்கள் உங்களோட பர்சனல் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிளேஸில் அது அவுட்புட்டாகவே கேட்கும் அந்த ஃபோன் ஸ்பீக்கர் மூலமாக. அதற்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்ஸ் பே பண்ணிங்கன்னா க்ளவுடில் கனெக்ட் பண்ணியும் நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும். சப்போஸ் நான் இப்போ செங்கல்பட்டில் இருக்கேன், நான் இப்போ கன்னியாகுமரிக்கோ மதுரைக்கோ போகிறேன்னும் போது நான் அந்த அமௌண்ட் அதில் பே பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவேட் பண்ணியிருந்தேன்னா என்னால் அங்கேருந்தே இங்கே செங்கல்பட்டில் பார்க்க முடியும், பேச முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஸோ இவ்வளோ சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஒரு பழைய ஸ்மார்ட் ஃபோனை எப்படி CCTV கேமராவாக மாற்றி நம்ம பயன்படுத்தணுன்றதை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இல்லை பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.